மத்தியில் பழங்காலம் தொட்டு பேய்கள் இருப்பதாக நம்பிக்கையும் பயமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவை மோகினி, குட்டி சாத்தான், ஆவிகள், தலையில்லாத முண்டம், வேதாளம், கொல்லிவாய் பிசாசு என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. இதில் கொல்லிவாய் பிசாசு என்பது அனைவராலும் பயப்படப்படும் ஒரு பேயாக கருதப்படுகிறது. கொல்லிவாய் பிசாசு அல்லது கொல்லிவாய் வழி பிசாசு என்பது தமிழக நாட்டுப்புற மக்களிடையே நம்பப்பட்டு வந்த அமானுஷ்யம் அல்லது பேய் கதைகளில் வரும் ஒரு பேயாகும். இரவில் வானத்தில் அல்லது காடுகளில் வாயில் நெருப்பை கக்கிக் கொண்டு பறந்து திரிவதாக கொல்லிவாய் பிசாசு கூறப்படுகிறது. முன்பு எல்லாம் சாலைகள் இல்லாத காலத்தில் மக்கள் காடுகளை கடந்தே இரவுகளில் வேறு இடத்திற்கு அல்லது ஊருக்கு செல்வது வழக்கம். அப்பொழுது காடுகளிலும் வானத்திலும் நெருப்பு உருவாகி பறப்பதைக் கண்டு மக்கள் பயந்து மரங்களில் மறைந்து கொள்வார்கள். அங்கு இரவு நேரத்தில் கொல்லிவாய் பிசாசு சாப்பாடு மற்றும் இரத்தத்தை